இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த சிறப்பான இந்த மாதத்திலே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் கிருபை செய்தபடினால் நான் ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால் புதிய தலைமுறை என்று சொல்லலாம், அல்லது புதிய தலைமைத்துவம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு புதிய பாதை என்று சொல்லலாம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக புதிய வழிகளை திறக்கிறவர் என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கோ அண்ட் பொசஸ் இட், நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில தேவன் நமக்கு வாக்கு பண்ணிக்கிறார். இந்த யோசுவன் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை பார்த்து சொன்ன ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய தாசனாகிய யோசுவாவுக்கு சொல்லப்பட்டதை கவனித்து பார்க்கும் பொழுது, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். எப்படி ஆரம்பிக்கிறது இந்த யோசுவா புஸ்தகம்? என் தாசனாகிய மோசே அவன் மரித்து போனான். முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, மூத்த தலைமுறை, இளைய தலைமுறை, பெற்றோர், பிள்ளைகள், போதகர், சபையார் என்று சொல்லலாம். ஆகவே மோசே இத்தனை வருஷமும் சுமார் 40 வருஷம் ஒரு தகப்பனை போல அவளுக்கு காணப்பட்டான். அந்த மோசேயுடைய தலைமைத்துவத்தின் கீழ், அந்த தலைவரின் கீழ் இந்த ஜனங்கள் 40 வருஷம் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த மோசையை போல ஒரு மாபெரும் தலைவன் இதற்கப்புறமாக அந்த தலைமுறையிலே அவர்கள் பார்க்க முடியவில்லை. ஆரம்ப காலத்தில் மோசே ஒரு அற்புதத்தின் பாலகனாக பிறந்தவர், அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவர், 40 வருஷம் அரண்மனை வாழ்வு, 40 வருஷம் வனாந்திரத்தில் பயிற்சி பெற்றவர், 40 வருஷம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினவர், நம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு போனவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தேவ மனிதனை உருவாக்குவதற்கு 40 வருஷம் அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கு 80 வருஷம் அவரை உருவாக்கினார். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும்னா நம்முடைய சுபாவங்கள் மாறணும், நம்முடைய பண்புகள் மாறணும், நம்முடைய வாழ்க்கையினுடைய குணாதிசயங்கள் மாறணும், மனுஷீகம் மறையணும், அது தெய்வீகம் உண்டாகணும். மோசேயில் காணப்பட்ட மாம்சத்தின் காரியத்தை ஒவ்வொன்றாக அதை மாறுவதற்கு கர்த்தர் நல்ல பயிற்சி கொடுத்து கடைசி 80 வருஷம் முடிவில் ஒரு அக்கினி செடியில், முட்செடியில் தரிசனமானார் என்று பார்க்குறோம். அப்படி தரிசனமாகி கர்த்தர் மோசேன்னு கூப்பிட்ட உடனே முட்செடி அப்படியே இருக்கிறது, அதுக்குள்ளே நெருப்பு பிடிச்சு எரியுது. ரகசியமான காட்சி பார்த்த பொழுது அங்கே ஆண்டவருடைய முதலாவது இந்த காட்சியை கண்டான். கர்த்தர் பேச ஆரம்பித்தார். மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, அவன் பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொன்னார். அவன் கழட்டி போட்டு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், நீ என் ஊழியத்தை செய்யணும்னு சொன்னபோது, ஆண்டவரே என்னால் முடியாது, நான் ஒரு மந்த புத்தி உள்ளவன், ஆண்டவரை திக்கு நான் உள்ளவன், என்னை பயன்படுத்த முடியாது என்று சொல்லி அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் என்னால் முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், மோசே உன்னால் முடியும், நிச்சயமாகவே நான் உன்னை பயன்படுத்த முடியும், நான் உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்வேன். சில சமயங்களில் நாம் என்ன நினைப்போம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சா ஆண்டவர் சொல்வார், உனக்கு ஒன்றும் தெரியாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை கவனித்து நம்முடைய உயர்வை நாம் எண்ணவுமே கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது. ஆனால் நான் ஒன்று இல்லை, நான் தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்த சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். when you say you are nothing, God says you are something. when you say I am everything, God says you are nothing. ஆண்டவருடைய பார்வையில் மோசே சொன்னார், அவருக்கு படிப்பு இருக்குது, பட்டம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாம் இருந்தது. ஆனால் தேவ அழைப்பு வந்த பொழுது, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் நத்திங், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் தேவன் பயன்படுத்த முடியும். பெனிஹின் எனப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அவரை ஆண்டவருக்குள்ளே நடத்தின ஒரு அருமையான தேவனுடைய ஒரு மனுஷன், ஒரு அம்மா, கேதரின் கூல்மேன் எனப்பட்ட ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா தான்
பெனிகினை கிறிஸ்துக்குள் நடத்தினது. அப்படி கிறிஸ்துக்குள் நிறைய பேர் அந்த அம்மா கிறிஸ்து நடத்திருக்காங்க. அதிகமாக அவரால் அந்த ஊழியத்தில் பலன் பெற்றது, வல்லமையாக பயன்படுத்தப்பட்டது பெனிகின். அப்படி பெனிகின் அவர் வல்லமையாக பயன்படுறதுனால அந்த அம்மா ஊழியத்தில் நிறைய பேர் ஆசிரியக்கப்பட்டாலும் பெனிகினை கர்த்தர் பயன்படுத்துவதை எல்லாரும் அறிவோம். ஆனால் அந்த அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த அம்மாவுடையதான ஞாபகார்த்த கூட்டத்தில் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்வதற்கு, அந்த அம்மாவுக்காக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துறதுக்கு ஒரு மெமோரியல் மீட்டிங் நடத்தும்போது பெனிகினை கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி பெனிகினை கூப்பிட்டு போன சமயத்தில் அந்த பெனிகின் அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்ட போது இதுவரைக்கும் அவர் பிரபலமான பிரசங்கர் இல்லை. ஆனால் அந்த மீட்டிங்கில் அவர் அழைக்கப்பட்ட பொழுது அந்த கூட்டத்தை பார்த்தபோது, அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அவரால் பிரசங்கம் பண்ணுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த நிலைக்கு அவர் வந்துட்டார். ஏன்னா இதுவரைக்கும் அவ்வளோ பெரிய க்ரௌடை பார்த்ததில்லை, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவர் நின்றதில்லை, பேசினதில்லை. ஆனால் அதை பார்த்த உடனே அவர் இந்த மேடையிலேருந்து இறங்கி வந்து, ஆண்டவரே, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இதுக்கு முன்னால் நான் வந்ததில்லை, பிரசங்கம் பண்ணதில்லை, ஆனால் இது என்னால் முடியாத காரியம்னு சொல்லிட்டு மேடையிலேருந்து இறங்கி வந்து அழுதாராம். ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், நான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணவங்ககிட்ட சொல்லிவிட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து ஜெபம் பண்ணாராம். அப்போ ஆண்டவர் பேசினாராம், ஏப்பா, என்னைக்கு உன்னால் முடியாதுன்னு சொல்கிறியோ அன்னைக்கு தான் நான் உன்னை பயன்படுத்த முடியும் சொல்கிறாரு. இதே போல் என் திறமை, என் கல்வி, என் செல்வம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் ஒரு நாளும் பயன்படுத்த முடியாது. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்னை பயன்படுத்திங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னேன்னா நிச்சயமாக கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி வேதம் சொல்கிறது, என் தாசனாகிய மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் மரித்தான் என்று வாசித்து பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்த போது அவர்கள் அழுதார்கள், புலம்பினார்கள், 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். துக்க நாட்கள் முடிந்தது. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களும் ஒரு காலத்தில் துக்கமாக இருந்தீங்க, ஆனால் இனி துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். அடுத்த தலைமுறையை ஆண்டவர் உருவாக்குறாரு. ஜாஷுவா யார்? மோசேயோடு கூட இருந்தவர். ஜாஷுவா யார்? கர்த்தருடைய ஆசரிப்பு கூட்டத்தில் அதிகமாக நேரம் செலவு செய்தவர். இந்த ஜாஷுவா யார்? கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தர் தந்த தகப்பனுக்கு, தலைவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக எப்போதும் காணப்பட்டவராக இருந்தார். ஆகவே கர்த்தர் ஜாஷுவாவை அவருடைய ஸ்தானத்தில் கொண்டு வர்றாரு. ஜாஷுவா, நீ இப்போ எழுந்து, நீயும் இந்த ஜனங்களும் எழுந்திருந்து இந்த யோர்தானை கடக்கணும், எரிகோவை கடக்கணும், வாக்கு பண்ணப்பட்ட கானானை சுதந்திரிக்கணும், அந்த தேசத்தையே நீ சுதந்திரிக்கணும், அந்த தேசத்தை சுதந்திரித்து என் ஜனங்களுக்கு நீ பங்கிட்டு கொடுக்கணும். ஜாஷுவாவுக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு, ஒரு வேலையை கொடுக்குறாரு. அங்கே அவருக்குரிய அதுக்குரிய ஞானத்தை கொடுக்குறாரு, அதுக்குரிய அபிஷேகத்தை கொடுக்குறாரு, அதுக்குரிய பலனை கொடுக்குறாரு, அதுக்குரிய வழிகளை கட்ட திறக்கிறாரு. அவள் கடந்து செல்ல வேண்டிய பாதை, அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டியிருக்கிறது, எரிகோவையும் கடக்க வேண்டியிருக்கிறது, அதுக்கப்புறமாக கானானையும் சுதந்திரிக்க வேண்டிய வேலை அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு முன்னால் வாக்கு பண்ணப்பட்ட அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜாஷுவா, எழுந்திரு, நீயும் இந்த ஜனங்களும் எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலம். இந்த நாட்கள், இந்த வருஷத்தில் 2025 நாம் துக்க நாட்கள் முடிந்தது. நாம் எழுந்திருக்க வேண்டிய நாட்கள், போக வேண்டிய நாட்கள், போய் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு நாட்கள். இப்பொழுது ஜாஷுவா ஒரு இளம் தலைமுறை, ஒரு புதிய தலைமுறை. கர்த்தர் சொன்னார், நான் மோசையோடு கூட இருந்த மாதிரி உன் கூட இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலையும் இதுவரைக்கும் நமக்கு நாம் எதிர்பார்த்த சில நண்பர்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உடன்பிறப்புகள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தாருன்னா, ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னா, ஒரு வழியை கர்த்தர் திறப்பாருன்னா அதை செய்வதற்கு, ஒரு வேலையை கொடுப்பார், செய்வதற்குரிய நிச்சயமான கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஆகவே நீ போக இடமெல்லாம் புத்திமான நடக்கிறதுக்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஜாஷுவா பார்த்து நான் கூட இருப்பேன், அது மட்டும் இல்லை, நீ கால் வைக்கும் தேசத்தை உனக்கு தருவேன். ஆண்டோடைய நாம் மையப்படுவதாக. புதிய தலைவர் எழும்புகிறார். புதிய தலைவருக்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனை, ஜாஷுவா, இன்னும் 3 நாட்களுக்குள்ளே நீங்கள் யோர்தானை கடந்து போங்க. 1ஆம் அதிகாரத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு, இன்னும் 3 நாளைக்குள்ளே. இவ்வளோ தூரம் ஆண்டவர் ஜாஷுவாவை பலப்படுத்தி அவனுக்கு கொடுத்த பெரிய மாஸ்டர் பிளான் என்னென்னா, முதல்ல அவங்க சந்திக்கிறது யோர்தான்.
ரெண்டாவது எரிகோ. அந்த எரிகோவுக்கு அடுத்ததான் வாக்கு பண்ணப்பட்ட கானானை போய் சொந்திருக்கணும். சில சமயங்களில் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை. முதலாவது உள்ளே ஏற்பட்டதான காரியத்தை சரிப்படுத்தி பின்பு வெளியே போய் அவன் சுதந்திரிக்க வேண்டிய வேலையாயிற்று. 2ஆம் அதிகாரத்தில் ஆட்கள் அனுப்புகிறார், வேவு பார்க்கும்படி அனுப்புகிறாரு. எரிகோவை போய் பார்த்துட்டு வாங்கன்னு வேவுகாரர் அனுப்புகிறாங்க. அந்த வேவுகாரன் போய் எப்படி பார்த்தாங்கன்னா, தேசம் எப்படிப்பட்ட போய் பார்க்க போகும்போது அங்கே போய் சந்திக்கிற இடம் எங்கே போய் சேரனா, ராகாப் வீட்டுக்கு போகிறாங்க. ராகாப் வீட்டுக்குள்ளே போய் அங்கே பிரவேசித்த போது அங்கே எரிகோவுடைய ராஜா ஆட்களை அனுப்பி, வேவுகாரன் நம்முடைய நாட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா, போய் பிடிச்சிட்டு வாருங்கன்னு சொல்லி போன போது ராகாப் அங்கே உதவி செய்தாள் என்று வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராகாப் ஒரு வேசியாக இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்தவளாக இருந்தாள். தேவனுடைய மனுஷரை ஏற்றுக்கொண்டவளாய் காணப்பட்டாள். தேவனை நம்பினாள். அவள் சொன்ன ஒரு சாட்சி என்னவென்றால், உங்கள் தேவனே வானத்திற்கும் பூமிக்கும் மேலான தேவனானவர். அவங்க சொன்ன சாட்சியை வைத்து சந்தோஷமாக திரும்பி வந்தாங்க. அதற்கு அப்புறமாக யோர்தானை கடந்து போகிறாங்க. கரை புரண்டு வந்த வெள்ளம் நின்றது. காரணம் என்னவென்றால், அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து சென்ற ஆசாரியர்கள் அந்த யோர்தானிலே கால் வைத்த போது கரை புரண்டு வந்த வெள்ளம் நின்றது. மாபெரும் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். எரிகோவையும் அவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையை நிறைவேற்ற நாமும் அமர்ந்திருப்போம். தெய்வ தரிசனத்தை பெறுவோம், தெய்வ திட்டங்களை பெறுவோம், தேவனை காத்திருப்போம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நாம் போய் சுதந்திரிக்க வேண்டியவைகளை போய் கோ அண்ட் பொசஸ் இட், போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அவருடைய வார்த்தையின்படியே பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் bless you.